சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது தான் பார்க்க போகிறோம். இங்கே பாண்டியன் வந்து அவங்க மாமாட்ட ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா, கதிர் வந்து என்ன மாதிரியே தான் வருவான் மாமா அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. ஆமாம் பாண்டியா, கோவத்துலேயும் ஒன்றையும் மாதிரி தான் பண்ணுறான். ஏன்னா நீ அவங்ககிட்ட கோவப்படுற மாதிரி போடுற, ஆனால் உள்ளுக்குள்ளே இவ்வளோ பாசம் வச்சுருக்க. அவங்ககிட்ட சொன்னால் அவன் எவ்வளோ சந்தோஷப்படுவான் தெரியுமா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, அவன் கல்யாணத்தில் தான் எனக்கு சரியான வருத்தம். அவளை நகையை கொண்டு வம்பாக்கியிருக்கான். ஆனால் இவன் கண்டிப்பாக ஏதோ பொண்ணு பண்ணியிருக்கான். ஆனால் வந்து இல்லைன்னா இவ்வளோ பணத்தை நான் செலவு பண்ண மாட்டான். அவன் ரொம்ப சிக்கனக்காரன். வீட்டில் 1000 பணம் இருக்கும், ஆனாலும் எடுக்க மாட்டான். அப்படி எடுத்தால் கூட இவ்வளோ எடுத்திருக்கேன், இந்த கதைக்கு எடுத்தேன்னு சொல்லுவான். இவ்வளோ பணம் செலவு பண்ணது அளவுக்கு அவனுக்கும் செலவு இல்லை, அந்த பிள்ளைக்கும் செலவு இல்லை. அதை எப்படியாவது கண்டுபிடிக்கணுமாமா அப்படிங்கிறாங்க. நம்மளுக்கு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அவன் சொன்னால் தான் நமக்கு புரிய முடியும் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, அதை எப்படியாவது நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த பிள்ளைகிட்ட நான் கேட்கலான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. பாண்டியா, நீ இப்போ கேட்டுறது விஷயம் வந்து கதிருக்கு தெரிஞ்சுன்னா கதிர் வந்து உன்கிட்ட எப்படிப்பா கேட்கலான்னு சொல்லி அது ஒரு பிரச்சனை வந்துடும். அப்பனுக்கு போனுக்கும் சரியில்லாமல் போயிடும் அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்லுவீங்களா மாமா? சரி ரைட்டு. அவன் பொண்டாட்டினாக்கா அவன் எதையோ பண்ணான். ஆனால் என்ன, அவங்க அப்பா வந்து இந்த பிள்ளையோட அப்பனோ வீட்லேயோ பேசும்போது இந்த நாயகா தான் அவன் வந்து என் பிள்ளையை கட்டிக்கிட்டான் வச்சுட்டான்னு சொல்லும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. இப்போ அவன் படிச்சுக்கிட்டு எனக்கே தெரியாமல் வேலைக்கு போய் சாப்பிட்டுட்டு இருக்கான். ஆனால் இந்த வேலைக்கே போவோம்னா வெளுத்துக்கிடுவோம்மா அப்படிங்கிறாங்க. நீ தான் அன்றைக்கே சொல்லிட்டியா பாண்டியா அப்படிங்கிறாங்க. சரிம்மா, கடையை பார்த்துக்கோங்க, நான் வெளில போய்ட்டு வந்துடுறேன். இப்போ செந்தில் வந்துடுவான், அவனையும் சேர்ந்து பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. சரி பாண்டியா, கணக்கு வழக்கு தான் நம்மளுக்கு கம்மியாக வரும், படிப்பு கம்மிலா அப்படிங்கிறாங்க. ஆமாம், என்னோட நீங்கள் 2 கிளாஸ் கூட தான் படிச்சிருக்கீங்க, பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு. அதில் செந்தில் வராரு. செந்தில் வந்து என்னப்பா என்னம்மாம்மா என்ன தான் அப்பா என்ன சொன்னார் அப்படிங்கிறாங்க. டேய், கதிர் மேலே ஏகப்பட்ட பாசத்தை வச்சுருக்கான் அவங்க அப்பா பாண்டியன். ஆனால் வெளியில் காட்டாத மாதிரியே வச்சுருக்காரு. என் பையன் என்னையே மாதிரி தான் வரான், ரொம்ப கோவக்காரனாக இருக்கான். ஆனால் வந்து தான் வந்து சும்மா சாப்பிடக்கூடாது, உழைச்சி தான் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கான். என்ன மாதிரியே இருக்கான் நம்மள அப்படி இப்படின்னு பேசுகிறாரு. ஆனால் உங்கள் முன்னாடி எம்டம் முகம் மாதிரி பில்டப் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படிங்கிறாங்க. ஆமாம் தாத்தா, தெரியும் அப்பா திடீர்னு கோவப்படுவாங்க, ஆனால் கோவப்பட்டாலும் மனசில் எதுவுமே வச்சுக்க மாட்டாங்க. நாங்கள் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு தானே இருக்கேன் தாத்தா. ஆனால் கதிர் மேலே ரொம்ப பாசமாக தான் இருப்பாங்க, கதிரும் பாசமாக தான் இருப்பான். ஆனால் வந்து கதிர் வந்து எப்படி காட்டணும்னு தெரியாது, அன்பு வந்து காட்டுவான், அது அவனுக்கே எதிராக போயிடுது. அவன் கல்யாண விஷயத்தில் அப்பாட்ட சொல்லிட்டு முடிக்கலன்னு அப்பாவுக்கு ஒரு வருத்தம் அப்படிங்கிறாங்க. உடனே தாத்தா சொல்கிறார், செந்தில் நீனும் கதிர் கல்யாணம் தான் பண்ணணும், மறந்துடாத அப்படிங்கிறாங்க. ஆமாம் தாத்தா, என்னச்சு அதான் ஓடிட்டேன், அப்பா என்கிட்ட ஏதாவது கேட்டக்கூடாது, இந்த பாஞ்சு போயிட்டேன் அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் பழனி வராரு. என்னண்ணே என்ன சொன்னார் எங்கள் மச்சான், என்ன சொன்னார் அப்படிங்கிறாங்க. உங்கள் மச்சான்லாம் வந்து கதிர் மேலே பாசமாக தான் இருக்கான், ஆனால் உங்களை பார்த்தா அவர் பில்டப் பண்ண மாதிரி நடந்துக்கிட்டு தான் அவன் அப்படி தானே அப்படிங்கிறாங்க. உண்மையில தான் எங்கள் அப்பா வந்து அடுத்தவங்க முன்னாடி வந்து பில்டப்பாக இருப்பார், உள் மனசுக்குள்ளே ரொம்பவே குழந்தையாக தான் இருப்பார். கதிர் 1000 சொல்லுவார், ஆனால் வந்து அந்த விசேஷ வீட்டில் வந்து எல்லாத்துக்குமே ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறதா இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், கதிரையும் யாரையோ பிரித்து பார்க்க மாட்டார். அதே மாதிரி கதிருக்கு எங்கள் அப்பாவை பிடிக்காத மாதிரி அவங்க காட்டிக்கிட்டாலும் எங்கள் அப்பா ட்ரெஸ்ஸே எடுக்கலை, ஆனாலும் எங்கள் அப்பாவுக்கே தெரியாமல் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தவன் அவன். அந்த மாதிரி அவங்க 2 பேருமே பாசமாக தான் இருக்காங்க. மாமா தாத்தா எனக்கு ஒரு உதவி செய்யணும் தாத்தா அப்படிங்கிறாங்க. என்னடா அவனுக்கு மாமாவா தாத்தாவா தாத்தா அப்படிங்கிறாரு சென்னையில். அதான் நானும் மீனாவும் வந்து சென்னை வரைக்கும் போகிறேன், அப்பாட்ட எப்படியாவது சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. டேய், உங்கள் அப்பா தானடா, நீங்கள் சொல்லுடா. பாண்டியன் வேலை நேரத்தில் ரொம்ப பிஸியாக இருப்பான், அப்போ நான் கேட்டோம்னா என்னை மாமன் கூட நினைக்க மாட்டேன், எதையாக பேசிவிட்டானா கஷ்டமாக போயிடும். இவ்வளோ காலம் அவன் கடையில் நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் என் மருமகன்ட்ட, அது சரி வராதில்ல அப்படிங்கிறாங்க. இல்லை மாமா, எப்படியாவது சொல்லி கேளுங்க அப்படிங்கிறாங்க. சரி நீ கேளு, நான் உன்னை சப்போர்ட் பண்ணுதேன் என்ன அப்படிங்கிறாங்க. எப்படி சப்போர்ட் பண்ணுவீங்க தாத்தா அப்படிங்கிறாங்க. சரி, இவங்க கல்யாணம் முடிச்சதுலேருந்து வெளியே போகல, சின்னஞ்சிருசுங்க, வேலை விஷயமா போகிறா. செந்திலும் போயிட்டு வந்தால் பாதுகாப்பு நல்லா தானே இருக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தையை போடுதேன் அப்படிங்கிறாங்க. தாத்தா சூப்பர் அப்படிங்கிறாங்க. பாண்டியை வந்துருந்தாங்க. வந்தோடனே அப்பா அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறாங்க. வியாபார நேரத்தில் என்னடா பேச்சு அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படிங்கிறாங்க. நீ செந்தில் சொல்லுடா அப்படிங்கிறாரு தாத்தா. உடனே இல்லை தாத்தா, நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. பாண்டியா அப்படிங்கிறாங்க. என்னவாம்மா சாப்பாடு நேரம் சரி போய்ட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை பாண்டியா, இன்னொன்று கதை அவங்ககிட்ட பேசணும் அப்படிங்க. சொல்லுங்கம்மா அப்படிங்கிறாங்க. இல்லை, இந்த செந்திலும் மீனாவும் கொஞ்சம் சென்னை வரைக்கும் போயிட்டு வரலான்னு பார்க்காங்க அப்படிங்கிறாங்க. ஏன் இங்கே சுற்றுனது காணாதாம்மா? வண்டி பஞ்சரு, அது பஞ்சரு, இது பஞ்சரு இங்கே சுற்றிட்டு கிடக்காங்க, அங்கே போய் சுற்றணுமா நம்ம அப்படிங்கிறாங்க. இல்லை, மீனா வந்து வேலை விஷயமா போகிறாளாம். அப்படியா, வேலை விஷயமா ட்ரைனிங் போகிறாங்களாம் மருமனை அப்படிங்கிறாங்க. இதை என்கிட்ட சொல்லியிருக்கலாமா வீட்டில் அப்படிங்கிறாங்க. இல்லை, செந்தில் சொல்கிறதுக்கு தான் பயந்துட்டு இருக்கான் அப்படிங்கிறாங்க. ஆமாம், நடிக்கான், நிறைய விஷயத்தையும் என்கிட்ட எப்பவுமே போய் சொல்லுதான். நான் வந்து அதை கேட்டால் நல்லா இருக்காங்கன்னு விட்டேன். இல்லைப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. மீனா வந்துட்டு சென்னைக்கு ட்ரைனிங் போகிறா, அவளை எங்கேயும் கூப்பிட்டு போகணுன்னா வேறு யாரும் நம்பி அனுப்ப முடியாதுல்லப்பா, தான் நான் கூட போய்ட்டு வரலான்னு பார்க்கேன் அப்படிங்கிறாங்க. டேய், நம்ம வீட்டு பொம்பளை ஆட்கள் போனால் கூட போகிறது அவங்களுக்கு பாதுகாப்பு தான், நீ போயிட்டு வா. இதை நீ சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? சரி உன் கையில் காசு இருக்காது, நான் ஒரு 10,000 தரேன், நீ மீனை கையில் வச்சுக்க, மீனா செலவு பண்ண விடாத, நீ செலவு பண்ணு அப்படிங்கிறாங்க. ரொம்ப நன்றிப்பா அப்படிங்க. அப்பாவுக்கு யாராவது நன்றி சொல்லுவாங்களடா. சரி இப்போ மீனாட்ட ஃபோன் பண்ணி கிளம்பு, எப்போ கிளம்பணும், எது கிளம்பணும்னு
பேசு அப்படிங்கிறாங்க. உடனே ஃபோன் எடுத்துட்டு மீனா அப்பாட்ட சொல்லி ரெடி பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷங்க அப்படிங்கிறாங்க. எப்படிங்க சொன்னீங்க அப்படிங்கிறாங்க. நான் தான் உடனே சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் சொல்ல வாய்ப்பே இல்லை, தாத்தா தான் சொல்லி ஓகே பண்ணியிருப்பார், எனக்கு தெரியும். வீட்லேயே உங்களால் சொல்ல முடியல, எப்படி நீங்கள் கடையில் போய் சொல்லியிருப்பீங்க அப்படிங்கிறாங்க. எப்படி மீனா கண்டுபிடிச்சா அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியாதாங்க அப்படிங்கிறாங்க. சரிங்க, நம்ம எப்போ கிளம்பலான்னு இன்றைக்கி ஈவினிங் கிளம்பிடலாம்ல அப்படிங்கிறாங்க. மீனா நாளைக்கு தானே சொன்னேன் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, நம்ம வந்து தனியாக இருந்ததே இல்லை, கூட ஒரு நாள் முன்னுக்கூட்டியே போனால் நல்லா இருக்கும்லாங்க அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான், சரி அப்பாட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லப்பா இன்றைக்கி ஈவினிங் போகணுங்க அப்படிங்கிறாங்க. உடனே போகிறீங்க, உனக்கு ஏதாவது ட்ரெஸ் எதாவது எடுத்து தரலான்னு பார்த்தேன். சரி நான் ஒரு 5000 வச்சுக்க, எக்ஸ்ட்ரா வச்சுக்க, நீனும் மீனாவும் ஏதாவது ட்ரெஸ் எடுத்துகிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம்பா அப்படிங்கிறாங்க. உடனே மீனாவை ஃபோன் அடிக்காங்க. மீனா அப்பா ஒரு 15,000 வந்திருக்காங்க, காணுமா அப்படிங்கிறாங்க. ஏங்க உங்கள் அப்பாட்ட எதுக்கு நீங்கள் காசு வாங்கினீங்க அப்படிங்கிறாங்க. மீனா நான் கேட்கவே இல்லை, அப்பா தான் கொடுத்தாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, மாமா கோவப்படுறதுலையும் அவங்கள அடிச்சிக்க முடியாது, அதே மாதிரி பாசத்தில் காட்டிலையும் அவங்கள அடிச்சிக்க முடியாது. அந்த கல்யாண வீட்டில் துணி எடுக்கிறதுலே பார்த்தேன், யாருக்குமே வச்சு வைக்காமல் எனக்கு ராஜிக்கெலாம் ஒன் போல் எடுத்தாங்க, அதெல்லாம் நினைக்கும் போது மறக்க முடியாது அப்படிங்கிறாங்க. சரி ராஜி, எப்போ புறப்படணும் ஏது புறப்படணும்னு சொல்லிட்டேன்னா அதுக்கு புறப்படுவேன் அப்படிங்க. ஏங்க இன்றைக்கி ஈவினிங் 5 மணிக்கு நம்ம புறப்படணுங்க அப்படிங்கிறாங்க. சரி நான் அப்பாட்ட சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. சரி சொல்லிட்டு வாங்க அப்படிங்கிறப்ப போய்ட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. சரி செந்தில் பார்த்து போ, உடனே வரணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் புதுசாக கல்யாணம் முடிஞ்சிருக்கு, நல்ல இடத்துக்கு போங்க வாங்க, அது போக அங்கே செலவுக்கு ஏதாவது வேணும்னா அப்பாவுக்கு ஃபோன் அடி, மீனாட்ட கேட்டுக்கிட்டு இருக்க வேண்டாம், அப்பாவுக்கு ஃபோன் அடி நம்ம அக்கௌண்ட்டில் போட்டு விடுதோம்பா அப்படிங்கிறாரு. உடனே செந்தில் சரிப்பா அப்படிங்கிறாங்க. உடனே பார்த்தீங்களாம்மா, செந்தில் கல்யாணம் ஆகி அவனே விருப்பப்பட்டு கல்யாணம் முடிச்சுக்கிட்டாலும் என்கிட்ட சொல்லதுக்கே அவ்வளோ அச்சப்படுவான். என் பிள்ளைகள் அப்படி வளர்த்து வச்சுருக்கேன், என் பிள்ளைகள் என் மேலே அவ்வளோ மரியாதையாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆமாம் மச்சான், ஆமாம் அப்படிங்கிறாங்க. நீ இங்கே தான் இருக்கியா? ஆமாம் மச்சான் அப்படிங்கிறாங்க. என் பிள்ளைகளுக்குள்ள மரியாதை என் மச்சினாட்டெலாம் எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிறாங்க. மச்சான் நான் எனக்கு கொஞ்சம் டெலிவரி பண்ண வேலை இருக்குது, நான் வெளில கிளம்புறேன் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு பழனி கிளம்பிடுறாரு. இந்த சூழ்நிலையில் பாண்டியன் சொல்கிறார், பாண்டியா நீ பசங்க மேலே எவ்வளவோ பாசம் வச்சுருக்க, ஆனால் நேரில் சொன்னால் என்னப்பா அந்த பையங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, நான் வந்து எப்பவும் போல் இருந்தேன் அப்படின்னா சரி வராது, பாண்டியம்னா இப்படி இருப்பார் அப்படின்னு சொன்னால் தான் அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும், அந்த பயத்தில் ஒரு மரியாதை இருக்கும், அப்படி தான் கொண்டு போகணுமாம்மா. ஊர் உலகத்தில் மாதிரி என் பிள்ளைய வளர்த்து வச்சுருக்கேன், என் பிள்ளைகளை நீங்கள் கேட்காம ஒன்றும் செய்யாது, இந்த கல்யாண விஷயத்தில் அவனை விருப்பப்பட்டு செஞ்சுக்கிட்டாலும் கூட அதுக்கு அடுத்து வர நிகழ்வு எல்லாமே என் பிள்ளைகள் நான் என்னை கேட்டு தான் செய்யும். கதிரி என்கிட்ட ஏட்டி கூட்டி பேசுவான், என் மேலே ஒருத்தன் கை வச்சா அவன் சும்மி விட மாட்டான் அப்படிங்கிறேன். நான் தான் பார்த்துருக்கேன் அப்படிங்க. பார்த்துருக்கலாமா, ஏற்று வீட்டுக்காரனும் நீ லைஸாக இடிக்க தான் செஞ்சுட்டான், என் பிள்ளை எங்கள் அப்பா மேலே கை வைக்கலாம்னு சொல்லி ஒரு ரணகாலம் பண்ணிட்டான். அப்படி என் பிள்ளைகளுக்கு நீ எனக்கு ஒன்று நான் விட்டே கொடுக்காது. நான் நிறைய நாள் நினச்சிருக்கேன் மாமா, நம்ம தனிமரமாக இருக்கவன், நம்ம ஒரு அனாதை, நம்மளுக்கு அப்பாவும் கிடையாது அம்மாவும் கிடையாது, நம்மளுக்கு யார் இருக்கா, சொந்த பந்தம் வேணுமே, ஒரு சொந்த பந்தம் வேணுமான்னு நினச்சேன். எனக்கு இத்தனை பிள்ளைகள் இருக்குது, என் பிள்ளைகள் எனக்கு ஒன்றுனா விட மாட்டுக்கு. இன்றைக்கி அவங்க பூரா கல்யாணம் முடிச்சிட்டாங்க, அவங்க சொந்த முறை, அவன் பொண்டாட்டி வீட்டு சொந்த முறை சொந்தம் தானே, இன்றைக்கி எனக்கு ஒரு கற்று தானே அப்படிங்கிறாங்க. ஆமாம் பாண்டியா, அந்த ராஜி வீட்லேயும் பேசிட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆமாம், அது மட்டும் ஒரு காலம் நடக்காது, பார்த்தீங்களா, நான் அவங்க தங்கச்சி நல்லா தான் வச்சுருக்கேன், ஆனால் அவங்க ஒன்றமாருக்கு நீ பார்த்தா முறுக்கிட்டுல இருந்துவாங்க. நான் ஒரு காலத்தில் அவங்ககிட்ட வேலை பார்த்தேன்னா, நான் இப்போ தனியாக தொழில் பண்ணுறது அவங்களுக்கு ரொம்ப இளக்காரமாக தெரியுது. நான் என்னுடைய சுயமரியாதைக்காக தனியாக கடை வச்சுருக்கேன், ஏன்னா என்னுடைய உழைப்பு இதில் காட்டுறேன் அப்படிங்கிறாங்க. பாண்டியா, உன் உழைப்புலாம் சாதாரணப்பட்ட உழைப்பு கிடையாது, எவ்வளோ கஷ்டப்பட்டப்பா, இந்த ஊருக்கு வந்து நீ வரும்போது உடுக்க துணி இல்லாமல் வந்த, இன்றைக்கி இவ்வளோ சொத்து பத்து, இன்றைக்கி தொழில், இன்றைக்கி பேரும் புகழும் இருக்குன்னா எல்லாம் உழைப்பால் வந்தது தானே அப்படிங்கிறாங்க. ஆமாம், இதைத்தான் மாமா என் பையன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன், யாருக்கிட்டையும் கையேந்தாத அளவுக்கு சுயமரியாதையோடு வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு. செந்தில் படித்தாலும் கடையில் எதுக்கு இருக்க வச்சுருக்கேன், யாருக்கிட்டையும் கை நீட்டி வேலை பார்க்க வேண்டாம்னு சொல்லி தான். ஆனால் சரவணன் வந்து வாய் திறமை இல்லாதவன், அவன் ஒரு அப்புறாணி பையன், அதனால தான் ஒரு இடத்துல வந்து நான் வேலை பார்க்கணுன்னா சரி நம்மக்கிட்ட இருந்தால் அவன் வந்து ரொம்ப சங்கடப்படுவான், நான் ஒன்று சொன்னால் கூட அவங்க வருத்தப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவன் அங்கே வேலை பார்க்கணுன்னா சரின்னு விட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரவணனுக்கு சீக்கிரம் ஒரு தொழில் பண்ணி கொடுத்துரு பாண்டியா அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆமாம்மா, கண்டிப்பாக பண்ணி கொடுக்கணும், அவன் தொழில் பண்ணுதாம்லா, அதே மாதிரி அது சம்மந்தமான தொழில் வச்சு கொடுக்கணுமாம்மா அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு தொழிலாக ஒதுக்கிட்டோன்னா அவன் கடைசி காலத்தில் நீ சந்தோஷமாக இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, அந்த கடையை தான் வந்து செந்தில்கிட்ட கொடுத்துலான்னு இருக்கேன், என்ன கதிருக்கு என்ன தொழில் பண்ணலான்னு தெரில அப்படிங்கிறாங்க. பாண்டியா, அவன் தான் காரு சூப்பராக ஓட்டுதானே, அவனுக்கு ட்ராவலர்ஸ் மாதிரி வச்சு கொடுத்துட்டானே அப்படிங்கிறாங்க. ஆமாம், அது நல்ல யோசனையாக தான் இருக்குது, இப்போதைக்கு நான் வச்சு கொடுத்தா அவன் வாங்கிக்க மாட்டான் உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிறாங்க. அதுவும் அப்படி தான் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் தங்கமயில் சாப்பாடு கொண்டு வந்துடுறாங்க. என்னம்மா உன்னை யார் சாப்பாடு கொண்டு வர சொன்னால் சாப்பாடு கொண்டு வந்துட்டியா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மாம்மா, நீங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா பெட்ரோல் செலவுலேருந்து எல்லா செலவும் ஆகும் அப்படிங்கிறாங்க. அம்மா நேற்று நீ சாப்பாடு கொண்டு நடந்தே போனேன், இப்போ நான் உன்னை வீட்டில் கொண்டா விட்டு வரம்மா பைக்கில் ஏறு அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா அப்படிங்கிறாங்க. ஏம்மா எங்களுக்காக நீ சாப்பாடு கொண்டு வந்திருக்க அப்படிங்கிறாங்க. அங்கிள், நீங்கள் வந்து மறுபடியும் கொண்டு அவன் விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெஸ்ட்டு கிடைக்காது, நீங்கள் தாத்தா எல்லோரும் சாப்பிடுங்க, நான் இருந்து பாத்திரத்தை வாங்கிட்டு போகிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே
இல்லைம்மா நீ போய்ட்டு வா அப்படிங்கிறாங்க. இல்லை நீங்கள் போங்க, நான் வேணா வியாபாரம் பார்க்குறேன், விலை வேணா உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கல்லால் உட்காந்துருக்காங்க. உடனே பாண்டியன், பழனி, தாத்தா 3 பேரும் சாப்பிடுதாங்க. சாப்பிடும்போது தாத்தா சொல்கிறாரு, ஏய் சரவண முன்னாடி மிக பிரமாண்டமான பிள்ளையா இருக்காளே அப்படிங்கிறாங்க. ஆமாம், அதுக்கு தானே தேடி பிடிச்சி இந்த தங்க மேலே கட்டினேன் என் பையனுக்கு. சரவணன் ஒரு அப்புறாணி பையன், அப்பேற்பட்ட பயலுக்கு வந்து நம்ம சூப்பர் பொண்ணை கட்டி வைக்கணுங்கிறதுக்காக தான் அந்த பொண்ணை கட்டி வச்சுருக்கேன். பாருங்கள், காலையில் 4 மணிக்கெலாம் எந்திரிச்சு முத்தத்தை தொளித்து கோலத்தை போட்டு காலையிலே எல்லாரையும் எழுப்பி காப்பியை கொடுத்து சோறை பொங்கி கொடுத்து ஏப்பா மிக பிரமாண்டம். இது 3 நேரமும் அந்த பிள்ளை செய்யுது. அதையும் செஞ்சுட்டு நேரத்தோடு தூங்கி எந்திரிச்சு காலையில் எந்திரிச்சது இதே தினம் செஞ்சுக்கிட்டு இருக்குது. இந்த பிள்ளை வந்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு, வீடே ரொம்ப மங்களகரமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்படியா பாண்டியா, நீ இவ்வளோ சந்தோஷமாக எந்த மருமகளையும் சொன்னது இல்லையா அப்படிங்கிறாங்க. இல்லை, மற்ற 2 மருமகளையும் நான் குறை சொல்ல முடியாது, அந்த பிள்ளைகள் கொஞ்சம் லேட்டாக எந்திரிக்கும். ஆனாலும் எனக்கு பெற்ற பிள்ளைகள் மாதிரி தான் எல்லாமே. எனக்கு காலில் நான் செருப்பு போடாமல் நடக்கும்போது காலில் தடிக்கிட்டு, அப்போ அந்த ராஜிமாக இருக்கட்டும் மீனாவாக இருக்கட்டும் அதில் மருந்து போட்டு அதை தொடச்சி விட்டு அந்த பிள்ளைகள் அதையும் குறை சொல்ல முடியாது. எனக்கு வந்த 3 மருமகளும் பெத்த மகள் எப்படியோ அரசி எப்படியோ அதே மாதிரி தான் அவ்வளோ அன்பாக பார்த்துக்கிறாங்க. உண்மையிலே இப்படி ஒரு கொடுப்பனை கிடைக்காது. இதனால தான் இவங்க வந்து இப்படி ஒரு பொண்ணு வேணும்னு சொல்லி கல்யாணம் பண்ணிட்டாங்களோ என்னமோ தெரில. ஆனால் தங்கமேல மட்டும்தான் நான் பார்த்து கட்டின வச்ச பொண்ணு. ஆனால் மீதி 2 பிள்ளைகளும் நல்லா தான் கூட்டி வந்தாங்க. ஆனால் பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள் அப்படின்னுட்டு இருக்காங்க. இது தங்கமேல் கேட்டது, ஓஹோ நம்மளோட அவங்க சிறப்பாக மாமா பேசுகிறாங்களோ, நம்ம இன்னும் அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிக்காங்க. உடனே ஏம்மா 1 கிலோ பருப்பு கொடுங்க, அது கொடுங்க, இது கொடுங்க அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு எல்லாத்தையுமே கொடுக்குறாங்க. எவ்வளோ வந்துச்சுமா அப்படிங்கிறாங்க. இங்கே கணக்கு கூட்ட தெரியல, திருதுன்னு முழிக்காங்க. உடனே தாத்தா வர்றாரு, இவளுக்கு இவ்வளோ வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாங்க. என்னம்மா கணக்கு கேட்டாங்கன்னு தெரியாமல் இருக்க? ஓ நிறைய படித்ததுனால கால்குலேட்டர் எதுவும் இருந்தால் தான் போட முடியும்னு நினச்சியாம்மா? சரி இப்போ உள்ள பசங்க பூராமே செல்ஃபோனில் கணக்கு போடுதாங்க, அந்த ஏதோ அடிக்கிற மிஷினில் கணக்கு போடுதாங்க, வாயில் போட மாட்டேங்காங்க. நாங்களாம் அந்த காலத்து அஞ்சாப்பு தான், ஏன்னா நாங்கள் வந்து வாய் கணக்கில் போடுத கணக்கு தான் அப்படிங்கிறாங்க. உடனே தங்கமேல் அப்படியே சிரிக்கிறாங்க. ஆகா கல்லால் வந்து தப்பாக போச்ச, நம்ம சும்மா இருக்கலாம், பணம் கொடுத்தா வாங்கி போடலாம்னு பார்த்தா அது கணக்கு தெரிஞ்சால் தான் வந்து இதில் பணத்தை வாங்கி போட முடியும்னு தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்லி திருன்னு முழிக்காங்க. உடனே பாண்டியன் சொல்கிறாங்க, ஏம்மா கடை வியாபாரம் நீ எவ்வளோ படிச்சிருந்தாலும் பண்ண முடியாது, இது ஒரு மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைப்பில் வருவாங்க. நான் சாப்பிடுற வரைக்கும் நீ கல்லால் இருன்னு சொன்னேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லைம்மா, சாப்பிட்டோம், உன்னை கொண்டு விட்டு வர சொல்லட்டுமாம்மா பழனியே அப்படிங்கிறாங்க. இல்லை சித்தப்பா நான் போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பழனிட்டு சொல்லிட்டு நான் போய்ட்டு வரேன் சித்தப்பா அப்படிங்கிறாங்க. பழனி சொல்கிறாரு, இல்லைம்மா நான் கொண்டு விட்டு வரேன், இந்த வெயிலுக்கு நடந்து போகணும் அப்படிங்கிறாங்க. இல்லை சித்தப்பா நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஆர்டர் வந்துச்சுன்னா நீங்கள் டெலிவரி எதுவும் பண்ணிப்பீங்க, நம்ம குடும்பத்துக்கு வருமானம் வரும்னா சித்தப்பா அப்படிங்கிறாங்க. பார்த்தியாடா பழனி என் மருமகளை, நீங்கள் என்றைக்காவது இவ்வளோ புத்தியாக சொல்லியிருக்கீங்களா? மதியம் கடையடைப்போம், வீட்டில் ஒரு 1 ஹவர் 2 ஹவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போவோம். இவன் பாரு என் மருமக கடையே காலையில் திறந்தால் நைட்டு வரைக்கும் இருக்கணும் அப்படிங்கிறா, அந்த கணக்குக்கு வரான். சரி தானா தங்கமேல் ரொம்ப சந்தோஷமா, சரி பார்த்து போமா அப்படிங்கிறாங்க. சரி மாமா அப்படிங்கிறாங்க. ஏம்மா கொடை எதுவும் வச்சுக்கிட்டானே அப்படிங்கிறாங்க. மாமா கொடையை கொண்டு வந்தோம்னா அது வந்து ஏதாவது ஒரு வண்டி கிண்டி வரும், அது பெஞ்சிட்டுனா கொடை வேஸ்ட்டு தானே மாமா அப்படிங்கிறாங்க. எப்பேற்பட்ட பொண்ணு, சரிம்மா பார்த்து போமா அப்படிங்கிறாங்க. பாண்டியா உன் மருமவா ரொம்ப சிக்கனக்காரியாக இருப்பா போலையா அப்படிங்கிற. சிக்கனக்காரியாக மட்டுமா இருக்கா மாமா, ரொம்ப பொறுப்பான பிள்ளையாகவும் இருக்கா பாருங்க. அவ்வளோ பேர் மேலேயும் அக்கறை எடுத்துக்கிறா. அவ்வளோ பேருக்கு எப்படி தான் சமைக்கிறாளோ, அவ்வளோ பேர் துணிமணி எப்படி தான் சாப்பிடுறதுன்னு எனக்கு தெரியல, பெரிய ஆச்சரியமாக இருக்குது. அன்றைக்கி என்னென்னா கோயிலுக்கு கிளம்புதாங்க நம்ம சரவணனும் தங்கமேலும். அப்பவும் நான் மாடியில் உள்ள துணியெல்லாம் எடுத்து போட்டு வரேன், அத்தை நீங்கள் எதுக்கு எடுக்க போகிறீங்க? எங்கள் அப்போ ஏற்பட்ட பிள்ளையாக இருக்கா, சரி அவனை நினைக்கும் போதே புள்ளரிக்கி அப்படிங்கிறாங்க. இங்கே பழனிக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஆகா போகிற போக்க பார்த்தா சொத்தை பூராமே தங்கமேல் பேரில் நம்ம மச்சான் எழுதி வச்சுருவார் போலையே அப்படின்னு சொல்லிட்டு, சரி மச்சான் இன்னொரு டெலிவரி இருக்குது நான் கொடுத்து வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. உடனே ஃபோன் வச்சுக்கிறாரு. ஏக்கா போகிற போக்க பார்த்தா சொத்து எல்லாமே தங்கமேல் மேலே மச்சான் எழுதி வச்சுருவார் போல அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம் தங்கமேல் சாப்பாடெல்லாம் இங்கே வந்து கொடுத்து இருந்து பத்திரத்தை வாங்கிட்டு போகுது, அதுபோக கல்லால் உட்காந்து வியாபாரமும் பார்க்குது. என்னடா சொல்கிற, கடையில் வந்து வியாபாரம் பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆமாம் நாங்கள் சாப்பிட்றது வரைக்கும் கடையில் இருந்துட்டு தான் சொல்லுது, இருந்துச்சு வியாபாரத்தை முடிச்சுட்டு தான் போகுது, போகிற பக்கம் பார்த்தா உனக்கே சங்கடம் தான் போல அப்படிங்கிறாங்க. இங்கே கோமதிக்கு பயங்கர கடுப்பாயிருது. கோமதி பயங்கர வெறியில் இருக்காங்க. இங்கே தூக்கோலையோடு வராங்க. உன்னையே தான் நான் சொன்னேனே, நீ எதுக்கு கடைக்கு சாப்பாடு கொண்டு போனேன், நேற்றையே தான் கொண்டு போவேண்டான்னு சொன்னேனே அப்படிங்கிறாங்க. உடனே இல்லத்தை அவங்க வந்து கடையிலேருந்து இங்கே வந்து சாப்பிட்டு மறுபடியும் கடைக்கு போகணும், இங்கே ஒரு 1 ஹவர் 2 ஹவர் ரெஸ்ட் எடுக்கணும், அந்த வியாபாரம் பாதிக்கும்ல, அதான் கொண்டு போனேன் அப்படிங்கிறாங்க. ஏம்மா இது தேவையில்லாத வேலை, நீ எதுக்கு கல்லால் உட்காரணும் வைக்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே ராஜி சிரிக்கிறாங்க. ஓவராலாக இது வந்து பண்ணிகிட்டு இருக்கு இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சூழ்நிலையில் மீனாவும் என்னத்தை என்னாச்சு அப்படிங்கிறாங்க.
ஒன்றும் இல்லைம்மா நீ போய்ட்டு வா அப்படிங்கிறாங்க. உள்ளே போகிறாங்க. இவர் ரொம்ப கடுப்பை கிளப்புறாடி. வீட்டில் தான் இவன் வந்து அதை இதையும் செஞ்சு நம்மளை படாப்படுத்துறான்னா, இப்போ சாப்பாடு அள்ளிக்கிட்டு நேராக கடைக்கு போயிருக்கா. அங்கே பூரா கடையில் வச்சு பரிமாறி இருக்கா. அது போக கல்லால் உட்காந்து வியாபாரம் வேறு பார்த்துருக்கா அப்படிங்கிறாங்க. அத்தை போகிற போக்க பார்த்தா நாங்களும் கடையில் போய் வியாபாரம் தான் பார்க்கணுமா அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஏன்டி வியாபாரம் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. இல்லை உங்கள் மூத்த மருமகளே வியாபாரம் பார்க்குறாங்களே அத்தை அப்படிங்கிறாங்க கோமதிட்ட மீனா. அவள் லூஸு பண்ணுறா, நீங்களும் பண்ணணுமா அப்படிங்கிறாங்க. அவனே ராஜி சொல்கிறாங்க, அத்தை நீங்கள் தான் சொன்னீங்க எனக்கு மூத்த மருமகா காலையில் எல்லா வேலையும் செய்கிறா, நீங்கள் ஏதாவது செய்தீங்களாடி அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டீங்க. அதே மாதிரி இதுன்னு சொன்ன என்னாச்சு அத்தை செய்ய அப்படிங்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் புருஷன் ஒரு அப்புறம் இவ செய்கிறா. உன் புருஷன் கதிர் வந்து கோவக்காரன். இங்கே செந்தில் ஒன்றை செய்ய விட மாட்டான். நீ வேலைக்கு போயிடுவேன், எப்படி செய்ய போகிற, ஒன்றும் செய்ய மாட்டேங்க அப்படிங்கிறாங்க. இல்லை இது ரொம்ப ஓவராக தெரியுதுல்ல அப்படிங்கிறாங்க. சரி நீ ஊருக்கு எப்போ கிளம்புற அப்படிங்கிறாங்க. இல்லை ஒரு 1 ஹவரில் கிளம்ப வேண்டியதான் அப்படிங்க. என்னடி 1 ஹவரில் கிளம்ப வேண்டியதான்னு சொல்லிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. என் வீட்டுக்கார்ட்ட சொல்லிட்டேன் தேவையான பொருள்லாம் அவர் வாங்க போயிருக்காரு அப்படிங்கிறாங்க. அப்படியா அவன் அத்தைக்கிட்ட வந்து இப்போ தான் சொல்லுவியா அப்படிங்கிற. அத்தை அவங்ககிட்ட 2-3 நாளைக்கு முன்னாடி சொல்லிவிட்டு அவங்ககிட்ட மாமாட்ட தான் எப்படியாவது சொல்லணும் அவர்கிட்ட சொன்னேன், அவர் இப்போ தான் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறாங்க. செந்தில் கொஞ்சம் பேய்ந்த சுபாவம் தானே அப்படிங்கிறாங்க. செந்தில் மட்டும்தான் பேய்ந்த சுபாவமா ஆண்டி அப்படிங்கிறாங்க. என்ன ஆண்டி கிண்டிலாம் பேசுகிற அத்தனை சொல்லு, என்ன மாதிரி என் பையனும் என் வீட்டுக்கார்ட்ட பேசுறதுக்கு இது பண்ண தான் செய்வான் அப்படிங்கிறாங்க. மாமாட்ட பேசுறதுக்கு எல்லாருமே அச்சை தான் போடுதாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்கிறாங்க. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் கதிர் வராரு. கதிர் வந்தோடனே ராஜி கதிருக்கு காய் போட்டு கொடு அப்படிங்கிறாங்க. ராஜி நல்லா காய் போட போகிறாங்க. நான் காப்பி வேண்டாம் கடையில் குடிச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. இனிமேல் கடையிலலாம் குடிக்காதீங்க, வீட்டு காப்பியை குடிங்க, கடையில் எந்த பொடி போட்டு தராங்கன்னு தெரியாது அப்படிங்கிறாங்க. உடனே காப்பி போட்டு கொண்டு கொடுக்குறாங்க. உடனே எதுவுமே சொல்லாமல் கதிர் குடிக்கிற காப்பி நல்லா இருக்குது அப்படின்ட்டு போகிறாரு. உடனே ராஜி ரொம்ப சிரிக்கிறாங்க. ராஜி சிரிச்சுக்கிட்டே வராங்க. என்ன மீனா கேட்குறாங்க, என்ன ராஜி சிரிச்சுட்டே வர அப்படிங்கிறாங்க. இல்லை என் வீட்டுக்காரர் முறையாக என் காஃபி நல்லா இருக்குன்னு சொன்னார் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட கோமதிக்கு பயங்கர சந்தோஷம். ராஜி உண்மையாவா அப்படிங்கிறாங்க. ஆமாம், இல்லை அவங்க 2 பேர்த்துக்கும் பிடிக்காத அளவுக்கு நான் கல்யாணத்தை பண்ணி வச்சேன். ஆனால் இன்றைக்கி 2 பேரும் விரும்பி ஏற்றுக்கிட்டீங்கன்னு நினைக்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நேற்று நான் வந்து நான் உழைச்சிட்டு வர பணத்தை வச்சு தான் என் வீட்டம்மாவும் நானும் செலவு பண்ணணும், இந்த குடும்பத்துக்கு செலவு கொடுக்கணும்னு சொல்லி என் வீட்டுக்கார்ட்ட பணத்தை கொடுக்கான். எங்கள் செலவுக்கு நாங்கள் இங்கே இருக்கிறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் பணத்தை பிடிங்கன்னு சொல்லி சுயமரியாதையோடு கொடுக்கான். கேட்டால் என் பொண்டாட்டி என் முன்னாடி யார் முன்னாடியும் தலை குனிய கூடாதுன்னு சொல்லி பேசுகிறான். இன்றைக்கி என்னென்னா இவள் காப்பி போட்டு கொடுக்காம வந்தோடனே அவன் என்னென்னா சூப்பர்ன்ட்டு போகிறான். சார் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அத்தை நான் சென்னைக்கு போய்ட்டு வரதுக்குள்ளே உங்களுக்கு வந்து பேரனோ பேத்தியோ ரெடியானாலும் ஆச்சரியத்துக்கு இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே ராஜி சும்மா இருங்கக்கா அப்படிங்கிறாங்க. ஏண்டி என்கிட்ட வைக்க போடுற, அங்கெல்லாம் நீ கரெக்டாக தானே பண்ணுற, நாங்கள் தான் சரி எதிரும் புதிருமா இருப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் என்னத்த அப்படிங்கிறாங்க. ஆமாடி உண்மைதான் மீனா, நம்ம தான் வந்து நினைக்கிறோம், ஆனால் வீட்டுக்குள்ளே ரூமுக்குள்ளே வந்து அனுசரணையாக தான் இருப்பாங்க போல் அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் இல்லை மீனாக்கா, நீங்கள் ரொம்ப கிண்டல் பண்ணாதீங்க, அவரே இப்போ தான் என்கிட்ட கொஞ்சம் பேச ஆரம்பிக்கார். முன்னாடி எனக்கு அவரை கண்டாலே பிடிக்காது, நான் எதிர் வீட்டிலேருந்து பார்க்கும்போது அவரை வந்து ரொம்ப முரடன்னு நினச்சிக்கிட்டே இருந்திருக்கேன். ஆனால் வந்து இப்போ தான் தெரியுது அவர் நல்ல குணமாக இருக்காருன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க, என் பிள்ளைகள் எல்லாமே நல்ல குணம்தான், என்ன கதிர் கொஞ்சம் கோவப்படுவான், ஆனால் உரிமையான ஆளுக்கோ குடும்பத்தில் யாருக்கு ஏதாவது ஒன்றா விட்டே கொடுக்க மாட்டான் அப்படின்னுட்டு இருக்காங்க. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் பாண்டியன் வீட்டுக்கு வர்றாரு. வந்தோடனே மீனா நீங்கள் ஊருக்கு போகிறீங்களா அப்படிங்கிறாங்க. என்னம்மா கையில் ஒரு 10,000 வச்சுக்கோ அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா மாமா நீங்கள் தான் ஒரு 15,000 செந்தில்கிட்ட கொடுத்துருக்கீங்களே அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா செந்தில்கிட்ட நான் கொடுத்துருக்கேன், உன் கையிலையும் வச்சுக்க, உன் கையிலேருந்து எதுவும் செலவு பண்ண வேண்டாம், நீங்கள் கூட 2 நாள் இருந்துட்டு மெட்ராஸ்லாம் சுற்றி பார்த்துட்டு வாங்க. ஏன்னா அவன் வந்து என்கிட்ட பணம் அந்தளவுக்கு கேட்க மாட்டான், என்கிட்ட பயப்படுவான், அதனால் நீ வச்சு இது வச்சுக்காம்மா அப்படிங்கிறாங்க. சரி மாமா அப்படிங்கிறாங்க. பார்த்தியாடி என் புருஷனை அப்படிங்கிறாங்க. அது எங்கள் மாமா அப்படிங்கிறாங்க. எனக்கு அப்புறம் தான் உனக்கு மாமா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி போகிறாங்க. ராஜி சொல்கிறாங்க மீனாக்கிட்டேக்கா, நீங்கள் கொடுத்து வச்சாலே நம்ம செந்தில் மாமாட்ட 15,000 கொடுத்துருக்காரு, உங்கள்கிட்ட 10,000 தந்துருக்காரு, ஆக 25,000 மாமா தந்துருக்காரு அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாம் இல்லை அப்படிங்கிறாங்க. ஆமாக்கா, அப்போ நாங்களும் சென்னைக்கு போனால் தருவாங்களோ அப்படிங்கிறாங்க. முதல்ல உன் புருஷன் கூட சேர்ந்து சென்னைக்கு வருவாரா அப்படிங்கிறாங்க. ஆமாக்கா இப்போதைக்கு வரமாட்டார், கொஞ்ச நாள் கழிச்சு நானும் கூப்பிட்டு வரேனக்கா அப்படிங்கிறாங்க. அதுக்குள்ளே நான் வீட்டுக்கு வந்துடுவேன்டி, ரொம்ப நாள்லாம் ஆகாது அப்படிங்கிறாங்க. நேராக உள்ளே போகிறாங்க. போனோன்னே செந்திலும் வந்துடுறாரு. வீட்டுக்கு தேவையான சாமான் வாங்கிட்டு வெளியூர் போகிறதுக்கு என்னென்ன தேவையோ ப்ரெஸ்ஸு பேஸ்ட்டு எல்லாத்தையுமே வாங்கிட்டு வராரு. வந்தோடனே சரிம்மா நான் கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. கிளம்பும்போது பாண்டியன் சொல்கிறாரு, பார்த்து போய்ட்டு வாங்க செந்தில்,
மீனா பார்த்து போங்க, எப்படி போகிறீங்க அப்படிங்கிறாங்க. பஸ்லையா கார்லையா அப்படிங்கிறாங்க. கார் தான் மாமா, எங்கள் ஆஃபீஸ்லேருந்து அப்படி போயிடுவோம், அங்கேருந்து பைக்கு அப்படிங்கிறாங்க. சரி பார்த்து போங்க அப்படிங்கிறாங்க. நேராக ஆஃபீஸுக்கு போகிறாங்க. அங்கேருந்து காரில் சென்னைக்கு போயிடுறாங்க. இப்படியா இருக்குது இந்த சூழ்நிலையில். செந்திலுக்கு ஃபோன் அடிச்சு கேட்குறாரு பாண்டியன், என்ன கிளம்பியாச்சா காரில் அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா கார் போயிட்டுருக்கு அப்படிங்கிறாங்க. சரி பத்திரமா போங்க, மீனாவையும் கேட்டதாக சொல்லு அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் கோமதிட்ட சொல்கிறாங்க, மீனாவும் செந்திலும் கிளம்பிட்டாங்க, நான் கடைக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. உடனே இப்போ தங்கமேல் சொல்கிறாங்க, மாமா காஃபி சாப்பிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா வரும்போது காஃபி சாப்பிட்டு தான் வந்தேன் அப்படிங்கிறாங்க. இல்லை மாமா காஃபி சாப்பிட்டு போங்க, நீங்கள் வெளியில் போய் காஃபி சாப்பிட்டா கடையில் என்னென்ன தூள் போடுதாங்களோ எது போடுதாங்களோ உடம்புக்கு எப்படி இருக்குமோ அப்படி இப்படிங்கிறாங்க. இங்கே கோமதிக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது. என் புருஷனுக்கு ஒரு நாளைக்கு 2 காப்பி தான் நான் கொடுப்பேன், இவன் ஒரு நாளைக்கு 4 காப்பி கொடுத்து ஐஸ் வச்சு கிடக்கால அப்படின்னு சொல்லிட்டு சரி குடும்பம் அப்படிங்கிறாங்க. குடிச்சிட்டு ஏம்மா தங்கமயில் ரொம்ப பிரமாண்டம்மா, நான் இவ்வளோ நாள் இப்படி ஒரு காப்பியே சாப்பிடலை, உன் கையால் சாப்பிட்றத காப்பி தாம்மா அப்படிங்கிறாங்க. இங்கே கூட கொஞ்சம் கோமதிக்கு பயங்கர கடுப்பாயிருது. இப்படியா இருக்குது இந்த சூழ்நிலையில் பாண்டியன் கடைக்கு போயிடுறாங்க. கடைக்கு போய்ட்டு அங்கே வழக்கம் போல் வியாபாரத்தை பார்க்குறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையாக பேசிகிட்டு இருக்காங்க. பாண்டியன் எல்லா பிள்ளைகளும் கல்யாணம் முடிச்சு வச்சா நீ திருப்பதி போகிறேன்னு வேண்டிக்கிட்டே திருப்பதிக்கு போண்டாமா அப்படிங்கிறாங்க. அப்போ தான் பாண்டியனுக்கு ஞாபகம் வருது, ஆமாம் ஏன்னா ஒரு வேண்டுதல் வச்சுருந்தோம்ல அப்படின்னு சொல்லிட்டு நேராக கோமதிக்கு பண்ணிக்காங்க. கோமதி நம்ம பிள்ளைகளுக்கு பூரா கல்யாணம் முடிஞ்ச பிறகு நம்ம திருப்பதி போகணுன்னு முன்னாடி வேண்டிட்டு ஞாபகம் இருக்கா அப்படிங்கிறாங்க. ஆமாங்க எனக்கு மறந்தே போச்சு அப்படிங்கிறாங்க. உனக்கு மறந்தே போயிடும் அப்படிங்கிறாங்க. ஏங்க அப்போ அரசிக்கு கல்யாணம் ஆகலாங்க அப்படிங்கிறாங்க. ஓ ரைட் கரெக்ட் அரசிக்கு கல்யாணம் ஆகல, நான் அரசிக்கு அனைவரும் போகணும் அப்படின்ட்டு போன வச்சிடுறாங்க. உடனே மாமா நானும் ஒரு நாள் சொன்னோன்னு அப்படியே போனிச்சு கோமதி, அரசிக்கு கல்யாணம் ஆகலைங்கிறதே மறந்து போச்சு அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா அரசிக்கு ஒரு பையனை பார்த்து கட்டி வச்சிட்டோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு புரோக்கர் வராரு. வந்தோடனே பாண்டியா ஒரு நல்ல செய்தியோடு தான் வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்ன செய்தி அப்படிங்கிறாங்க. இல்லை ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பையன் வேலை பார்க்கான், அந்த பையனுக்கு வந்து உங்கள் பொண்ணை கொடுக்கலாமா அப்படிங்கிறாங்க. டிபார்ட்மெண்ட்டோ எந்த இதோ அந்த பையன் நல்ல பையனாக இருக்கணும், குடிக்கக்கூடாது வைக்கக்கூடாது, நல்ல குடும்பமாக இருக்கணும், சொந்த பந்தம் நிறைய இருக்கணும், அப்பேற்பட்ட பையனை சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் போட வேண்டிய நகையை போடுவேன், என் பிள்ளையும் நல்லா படிச்சிருக்கு, இந்த வருஷம் படிப்பு முடியுது, ஏன்னா கல்யாணம் முடிச்சு கொடுக்கல ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் பிள்ளைக்கும் 21 வயசுக்கு மேலே 22 வயசு பறக்க போகுது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து நல்ல பையனாக சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. எல்லா தகுதியும் அந்த பையனுக்கு இருக்குது, டிபார்ட்மெண்ட்டில் போலீஸில் வேலை பார்க்கான், சொத்து பத்து இருக்குது, சொந்த பந்தம் இருக்குது, ஏன்னா கெட்டிக்கார பையன் குடிக்க மாட்டான் வைக்க மாட்டான் அப்படிங்கிறாங்க. நீங்கள் சொல்லுறதெல்லாம் சரி தான், ஆம்பளை பையனுக்கோ பொம்பளை பிள்ளைக்கோ விசாரித்து தான் கட்டணும், ஏன்னா நீங்கள் போட்டாவும் அட்ரஸும் சொல்லுங்கள், என் சாதா சராசும் தாரேன், அவங்க பொருத்தத்தை பார்த்துக்கிடட்டும், பொருத்தம் இருந்தால் வந்து பார்க்கட்டும், ஆனால் நான் வந்து வீட்டை பார்த்து அவங்கள விசாரித்த பிறகு தான் ஓகே சொல்லுவானாச்சு அப்படிங்கிறாங்க. பாண்டியா உன்னைய பற்றி தெரியாதா, நீ வந்து கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றிட்டு பார்க்குற ஆள், அதனால் ஒன்றும் இல்லை, பையனோட ஃபோட்டோவை தந்துடுதேன், சாதம் வந்து தந்துடுதேன், அட்ரஸ்ன்னு சொல்லிடுதேன், நீ பார்த்து பிடிச்சின்னா எனக்கு ஃபோன் அடிச்சிது அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்ட்டு வாங்கி வச்சிடுறாரு. உடனே உன் பொண்ணோட ஃபோட்டோ இருக்கா அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் இருங்க நான் வீட்டு வரையும் போய்ட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி பாண்டியன் பைக்கில் போகிறாரு. கோமதி அரசி ஃபோட்டோ இருக்கா அப்படிங்கிறாங்க. எதுக்குங்க அப்படிங்கிறாங்க. அவனுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை ஒன்று வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, அவளே சின்ன பிள்ளை தானேங்க அப்படிங்கிறாங்க. அவன் படிப்பு முடிய போகுது, ஒரு நல்ல வரன் வரும்போது நம்ம கட்டி வச்சு அதை வாழ்க்கையை பாருன்னு சொல்லணும்ல அப்படிங்கிறாங்க. இல்லைங்க அரசு வந்து பெரிய அளவில் படிக்கணுங்கிறா அப்படிங்கிறாங்க. சரி கல்யாணம் முடிஞ்ச அப்புறம் படிச்சுட்டு போகிறா, நம்ம படிக்கக்கூடாதுன்னு சொல்ல போகிறோம், படிப்பு யார் தடவை போட போகிறா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க வார மாப்பிள்ளை எப்படியோ அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை வார மாப்பிள்ளை சொல்லிடுவோம், என் பொண்ணு படிக்கணும்னு ஆசைப்படுதா, அப்படி படிக்க வச்சேன்னா உங்களை கட்டிப்பா, அவங்க படிக்க வைக்கலையா நாங்கள் வேறு இடத்துல மாப்பிள்ளை பார்த்துட்டோம்னு சொல்லிடுவோம் அவ்வளோதானே அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படிங்கிறாங்க. சரி ஜாதகத்தையும் ஃபோட்டோவையும் எடுத்துகிட்டு வா அப்படிங்க. ஃபோட்டோவும் ஜாதகம் எடுக்காங்க. உடனே ஃபோட்டோவையும் ஜாதகத்தை எடுத்துகிட்டு கொடுக்காங்க. சரி போய்ட்டு வரேன்ட்டு போகிறாங்க. அப்போ ராஜி கேட்குறாங்க கோமதிட்ட, என்னத்தை அப்படிங்கிறாங்க. அரசிக்கு மாப்பிள்ளை பார்க்க போகிறாங்க, அதுக்கு தான் ஃபோட்டோவும் இதுவும் கொடுக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்போ தான் ராஜிக்கு ரொம்ப ஏற்படுது. அரசி என்கிட்ட நைஸாக சொன்னால நான் ஒரு பையனை விரும்புகிறேன்னு சொல்லிட்டு எப்படி அத்தைட்ட சொல்கிறதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அத்தை அப்படிங்கிறாங்க. என்னம்மா அப்படிங்க உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறாங்க. என்னம்மா அப்படிங்கிறாங்க. இல்லை அரசி என்கிட்ட ஒன்று சொன்னால் அதை நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன், எப்படி சொல்லனே தெரில அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்லுமா அப்படிங்கிறாங்க. இல்லை அரசி காலேஜில் படிக்கல அப்படிங்கிறாங்க. ஆமாம் அங்கே ஒரு பையனை விரும்புகிறாளாம் அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம் என்கிட்ட வரும்போது சொல்லியிருக்கா, அண்ணி நான் வந்து விரும்புகிறேன், எப்படி வீட்டு சொல்லணும்னு தெரியல, நீங்களாம் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க, ஆனால் வந்து பண்ணும்போது எதிர்த்தாலும் கூட உங்களை வீட்டில் சேர்த்து இருந்துக்கிட்டாங்க, நான் அப்படி பண்ணால் என்னை சேர்த்துப்பாங்களா அப்படின்னு கேட்டால், மாமாவுக்கும் அத்தைக்கு தெரிஞ்ச பெரிய பிரச்சனையாயிருண்டி, தயவுசெய்து நீ எந்த முடிவும் எடுத்துடாதடி, நான் தான் லூஸ் மாதிரி எடுத்துட்டேன், மீனாக்காவும் அவசரப்பட்டாங்க, அதனால் நீ கொஞ்சம் கவனமாக இருடி, அப்படிப்பா நீ ஏதாவது பண்ணிக்கிட்டேன்னா மாமாவுக்கும் அத்தைக்கும் அவமானமாக இருண்டி,
எங்கள் அத்தை ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. இப்படிலாம் சொன்னியாடி, இப்படி அடியா பண்ணி வச்சுருப்பா, ஏன்டி இவ்வளோ புத்தி இப்படி போகுது அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. அத்தை, நீங்கள் மாமா வேணும்னு விரும்பி கட்டிக்கிட்டீங்க, நான் கதிரை வேணும்னு விரும்பி கட்டிக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க, நீ விரும்பியா கட்டின, நான் தானே கட்டி வச்சேன் திருச்செந்தூரில் அப்படிங்கிறாங்க. ஆமாம் அத்தை, இப்போ நான் விரும்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அதை விடுங்க, அதே மாதிரி அவளும் விரும்புகிறா, நம்ம அவள் விருப்பத்துக்கு தானே அத்தை நம்ம செய்யணும் அப்படிங்கிறாங்க. இதை எப்படிடி உங்கள் மாமாட்ட சொல்ல அப்படிங்கிறாங்க. நீங்கள் தான் சொல்லணும், என் வீட்டுக்காரரை சொன்னால் தான் அது சரியாயிருமே அப்படின்னு. யார், கதிர்கிட்ட சொன்னாவா, கதிருக்கும் என் வீட்டுக்காரர் யாருனே ஆகாது, என்னமோ சொன்னால் அது வேறு மாதிரி போயிடும் அப்படிங்கிறாங்க. இப்படியே இருக்க முடியுமா அத்தை, நீங்கள் மாமாட்ட சொல்லி அந்த மாப்பிள்ளை பார்க்க வேண்டாம்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. நான் இப்படி சொல்லுது அப்படிங்கிறாங்க. உடனே ஃபோன் அடிக்காங்க கோமதி. ஏங்க அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. புரோக்கர்கிட்ட ஃபோட்டோவும் ஜாதகத்தையும் கொடுத்தீங்களோ அப்படிங்கிறாங்க. ஆமாம், கொடுத்து அனுப்பிட்டேன், போயிட்டாரு அப்படிங்கிறாங்க. ஏங்க அது வேண்டான்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படிங்கிறாங்க. இல்லை, பொண்ணுக்கு ரெட்டை வயசாக இருக்க அப்படிங்கிறாங்க. ஐயோ, ரெட்டை வயசு நடக்கோ, சரி சரி, நான் அவர்கிட்ட ஃபோன் அடிச்சு சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சதாவுக்கார, ரெட்டை வயசு நடக்கு, தப்பாக நினச்சிக்காதீங்க, அடுத்த ஒத்த வயசு வரும்போது நான் கூட சொல்லுதேன் அப்படிங்கிறாங்க. உடனே சரி 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 அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாரு புரோக்கரு. உடனே பாண்டி யோசனை பண்ணி பார்க்காரு, ரெட்டை வயசு இல்லையா, ஒத்த வயசு தானே அவளுக்கு அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணாரு. அப்போ பிறந்திருக்குமோ, நான் தான் தப்பாக நினச்சிட்டானோ, சரி அப்போ தேதியை பார்த்தா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வியாபாரத்தை பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு. உடனே மாமா என்ன சொன்னாங்க சார் அப்படின்னு கேட்குறாங்க. மாமா வந்து கல்யாணத்தை நிப்பாட்டி வேண்டாம், பொண்ணு மாப்பிள்ளை பார்க்க வேண்டாம்னு சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க. சூப்பர் எப்படியாவது மாமாட்ட பேசி அந்த அரசிக்கு வந்து அவனுக்கு பிடிச்ச மாதிரி பையனை கட்டி வச்சுருங்க. இன்றைக்கி நான் சந்தோஷமாக இருக்கேன்னா பிடிச்ச மாதிரி கல்யாணத்தை நீங்கள் முடிச்சு வச்சனால தான் அப்படிங்கிறாங்க. ஏண்டி, நான் ஆடி முடிச்சு வச்சேன், முடிக்க வச்ச நீ, சரி ரைட்டு, நான் வந்து அரசிட்ட பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே அரசி காலேஜ் போயிட்டு வராங்க. உடனே ரொம்ப உடனே ஃபோன் அந்த பையனுக்கு, லவ் பண்ணத பையனுக்கு ஃபோனை பேசிகிட்டு இருக்காங்க. என்னடி செஞ்சிட்ருக்க அப்படிங்கிறாங்க. என்னம்மா அப்படிங்கிறாங்க. டம்முன்னு 4 வெளுப்பு வெளுக்காங்க. உடனே அத்தை விடுங்க அப்படிங்கிறாங்க. பாத்தியா ராஜி, இப்படிலாம் பண்ணிக்கிட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்து பேசிகிட்டு இருக்கா, என் அப்பனுக்கோ இல்லை வேறு யாருக்கோ தெரிஞ்சால் என்ன ஆகும் அப்படிங்கிறாங்க. என்னம்மா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் தெரியாமல் நடிக்க, ராஜிட்ட என்னடி சொன்னேன் அப்படிங்கிறாங்க. ஆஹா, அண்ணிட்ட சொன்னது சொல்லிட்டாங்க போலையே, அண்ணி சொல்லிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. உடனே அம்மா, ஆமாம்மா, சாரிம்மா, நான் அவரை விரும்புகிறேம்மா, எப்படி உங்கள்கிட்ட சொல்லனே தெரில, அதான் அண்ணி மூலமாக சொன்னால் நல்லா இருக்குமேனு தான் சொன்னம்மா, மீனா நீட்டையும் இவங்ககிட்டையும் சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம், மீனா தானே உனக்கு அம்மா, இந்த ராஜி தானே உனக்கு அம்மா, நான் இல்லைல்ல அப்படிங்கிறாங்க. உங்கள்கிட்ட சொன்னால் எப்படிம்மா நீ சொல்லுவ, அதுவாக உங்கள்கிட்ட எப்படிம்மா சொல்ல முடியும் அப்படிங்கிறாங்க. ஏன் அரசி, நான் உன்கிட்ட ஃப்ரெண்டு மாதிரி தானே பழகினேன், என்கிட்ட நீ சொல்லியிருக்க வேண்டியதானே, எதுக்கு நீ ராஜிட்ட சொன்ன அப்படிங்கிறாங்க. ராஜி அண்ணி எனக்கு ஃப்ரெண்டு மாதிரி தான், கிட்டத்தட்ட அவங்களுக்கு என் வயசு தான், அதான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. உடனே அப்படியா, உன் வயசுன்னு சொல்லிட்டியா, சரி உங்கள் அப்பாட்ட தாண்டி எப்படி சொல்லுன்னு தெரியலடி, நீ விரும்புகிற பையனை கேட்டதில் எனக்கு அது எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் அந்த பையன் நல்ல பையனாடி அப்படிங்கிறாங்க. உண்மையிலே குடிக்க மாட்டாருமா, வைக்க மாட்டோம், நல்ல பையன்மா அப்படிங்கிறாங்க. கதிர் படிக்கும் போதே வேலைக்கு போய் ராஜியை பார்க்கான், ஆனால் உன் புருஷனுக்கு இன்னும் வேலை இருக்கா இல்லடி, இப்போ கெட்ட போகிற பையனுக்கு அப்படிங்கிறாங்க. ஏம்மா, எங்களுக்கு ஏற்கனவே வந்து நம்மளை மாதிரி பெரிய மளிகை கடை இருக்குமா, ஒரே பையன்மா அப்படிங்கிறாங்க. ஏண்டி, மளிகை கடை வச்சுருக்காரா, மளிகை வச்சுருக்கானா, அவங்க அப்பா தான் சொல்லுவார், பெரிய படித்தவனு தான் கட்டி கொடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. ஏம்மா, அக்கா வந்து நிறைய படிச்சிருந்தா, மாமாவும் மளிகை கடை தானமாக வச்சுருக்காங்க, அதனமாக கட்டி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. நீனும் மளிகை கடைக்காரன் கடி வாக்கப்பட போகிற, நான் ஒரு மளிகை கடைக்காரன் கட்டிட்டு படாத பாடுபடுது உங்களுக்கு தெரியலையா அப்படிங்கிறாங்க. ஏம்மா, அப்பா கோவக்காரம்மா, மற்றவங்க எல்லாருமே கோவமாக பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாம் அத்தை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பையன் பிடிச்சிருக்கான்னு பார்ப்போம், என்ன வேலை பார்த்தானே, அவளுக்கு பிடிச்ச மாப்பிள்ளை தான் நம்ம கட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான், சரி நான் மாமாட்ட பையன் பேசுகிறேன், நான் பேசும்போது நீங்களும் என் கூட இருப்பீங்களா அப்படிங்கிறாங்க. நான் இருக்கணும் இல்லையா, என் புருஷன் கதிர் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார் அப்படிங்கிறாங்க. அது சரி தான், என் பையன் கதிர் நான் சொன்னால் கேட்பான், எனக்கு எதுனா விடமாட்டான், பக்கத்துணையாக நிற்பான், என் வீட்டுக்கார்ட்ட பேசும்போதும் அவன் இருந்தால் தான் சரி, என் வீட்டுக்காரே வேண்டாம் வைக்க வேண்டாம்னு சொன்னாங்க, ஏன் அவள் விருப்பத்துக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்தானே என்ன குறைஞ்சி போகிறீங்கன்னு கேட்பான், அவன் இருந்தால் நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி பேசுகிறாங்க. பார்த்தீங்களா, எந்த விஷயம் இந்த வீட்டில் நடக்குனாலும் என் வீட்டுக்காரர் தலையிட்டால் தான் நடக்கும் அப்படிங்கிறாங்க. எங்கிட்ட இப்படி பேசியா, உன் வீட்டுக்கார்ட்ட இவ்வளோ இதாக பேசிடுவியா, ஜகஜமாக பேசிடுவியா அப்படிங்கிறாங்க. கதிர் வீட்டுக்கு வந்துடுறாரு. இந்த எங்கள் காபி சாப்பிட்றீங்களா அப்படிங்கிறாங்க. வேண்டாம் ராஜி அப்படிங்கிறாங்க. இன்னொரு காபி குடிங்க, ஒன்றும் பிரச்சனை, நாட்டு சக்கரை தான் அப்படிங்கிறாங்க. சரி போடு அப்படிங்கிறாங்க. என்னடி ஒன்று நல்லா பேச ஆரம்பிச்சிட்டான் அப்படிங்கிறாங்க. நாங்கள்லாம் பழைய மாதிரி இல்லை, வேறு லெவல் அப்படிங்கிறாங்க. நேராக காபி போட்டு கொடுக்குறாங்க. இங்கே கதிர் வந்து சரி ராஜி மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு காப்பி குடிச்சிட்டு அப்படி வெளில கிளம்புறாரு. உடனே கிளம்பும்போது ராஜி சொல்கிறாங்க, போராடம் கவனமாக போங்க, நைட்டு கண் முழிச்சு வண்டி ஓட்டுறீங்க, கவனமாக ஓட்டுங்க அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லி இன்னும் பத்திரமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. டேய், என்னடா அம்மானுக்கே போயிட்டு வரேன் கூட சொல்ல மாட்டேங்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. இந்த சூழ்நிலையில் அன்றைக்கி எல்லோரும் கடைக்கு போயிட்டு வந்துடுறாங்க.
சாப்பாடு சௌகரியங்கள் போயிடுது. நைட்டு தூங்கிடுறாங்க. காலையிலே விடியுது. தங்கமயில் வழக்கம் போல் சீன் போடுறதுக்காக முத்தம் தொளிக்கிறது, வைக்கிறது, இந்த மாதிரி வீட்டு வேலைகள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே கதிரும் வேலைக்கு போய்ட்டு காலையிலே வந்துடுறாரு. உடனே ராஜி பல் விளக்கிட்டு சாப்பிட்டு தூங்குங்க அப்படிங்கிறாங்க. உடனே பல் விளக்கிட்டு சாப்பிட்றதுக்கு டைனிங் டேபிளுக்கு போகிறாங்க. அப்போ வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காமல் தங்கமயில் வந்து நீங்கள் வந்து நேற்று இப்படி பேசியிருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. உடனே என்ன தண்ணி அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, நீங்கள் வந்து செலவு கொடுக்குறது எப்படி இந்த வீட்டுக்கு சரியாக வரும்? நீங்கள் வந்து 6000 கொடுத்தா எப்படி? மாமாட்ட நீங்கள் அப்படி தான் நடந்துக்குவீங்களா? மாமா உங்களுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்க, அந்த செலவெல்லாம் நீங்கள் கொடுத்துருவீங்களா, வச்சுருவீங்களா? அப்படியா இப்படியான்னு பேசுகிறாங்க. என்ன தண்ணி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, உங்கள் மாமா உங்களை வளர்க்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. படிக்க வேண்டிய வயசில் நீங்களும் ராஜியும் கல்யாணம் முடிச்சுக்கிட்டீங்க. அதனால் எவ்வளோ அவமானத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க. என் வீட்டுக்காரர் மட்டும்தான் வந்து என் மாமாவுக்கு வந்து பெருமையை ஏற்படுத்தியிருக்காரு. நீங்களாம் இப்படி தான் பண்ணியிருக்கீங்க. செந்தில் தம்பியாக இருந்தாலும் சரி தான், நீங்களாக இருந்தாலும் சரி தான், விரும்பின பொண்ணை வந்து கட்டியிருக்கீங்க. அதுக்கு எவ்வளோ அவமானத்தை மாமா சந்திச்சிருப்பாங்க. அவங்க உங்களை வீட்டில் வச்சு கடமையாக பார்க்குறாங்க. நீங்கள் இந்த 6000 கொடுத்துக்கிட்டு நானும் ராஜி இருக்கிறதுக்கு செலவுக்குள்ளே பணம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்களே, அது மாமா மனசு எவ்வளோ கஷ்டப்படும் அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியன் நினைக்காரு, பரவாயில்ல இந்த பிள்ளை இதெல்லாம் நினைக்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே கதிருக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அண்ணி நான் கொடுக்க வேண்டிய பணம் தானே அண்ணி அப்படிங்கிறாங்க. தம்பி 6000 கொடுத்தா காணுமா? நீங்கள் நியாயப்படி ஆளுக்கு 10,000 20,000 கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியன் என்னடா இந்த பிள்ளை இப்படி பேசுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது, சரி அண்ணிக்கிட்ட பதில் பேசிகிட்டு இருக்க வேண்டாம், எந்திரிச்சு நல்லா கிளம்பிடுறாங்க பாதியிலே சாப்பிடாம. உடனே ராஜி எங்க அப்படிங்கிறாங்க. உடனே கதிரு சாப்பிடுன்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. தங்கமயில் சாப்பிடும் போது தான் நீ சொல்லுவியா, ஏம்மா அப்படிங்கிறாங்க. உடனே சரவணன் சொல்கிறாங்க, தங்கமயில் ஏன் உனக்கு தேவையில்லாத வேலை அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியன் சொல்கிறாங்க, அம்மா விடு, இது சொந்தமாக நம்ம பேசாத, அவனுக்கு பிடிக்க மாட்டேங்கலாமா விட்டுரு அப்படிங்கிறாங்க. உடனே சாப்பிடாம போய் படுக்கிறாரு கதிர். இங்கே ராஜிக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது. அவர் நைட்டு பூரா கண் முழிச்சு கார் ஓட்டு வந்திருக்காரு. இப்போ வந்து தூங்குறாரு. மதியத்துக்கு மேலே அவர் கிளாஸுக்கு வேறு போகணும். இவ்வளோ வேலை அவருக்கு இருக்குது. தங்கமயில் வந்து தேவலாம் பண்ணிட்டாங்களா, மாமா மட்டும் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் ராஜீவ் காலேஜுக்கு கிளம்பாமல் உட்காந்துட்ருக்காங்க. உடனே கோமதி வந்து கேட்குறாங்க, என்ன ராஜீவ் காலேஜ் கிளம்பலையா அப்படிங்கிறாங்க. அதை விட முக்கியமான வேலை இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன வேலை இருக்குது அப்படிங்கிறாங்க. மாமா கடைக்கு போயிட்டாங்களா அப்படிங்கிறாங்க. இன்னும் 5 நிமிஷத்தில் கிளம்பிடுவாங்க அப்படிங்கிறாங்க. சரித்த 5 நிமிஷம் கழிச்சு தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன பாண்டியன் தங்கமயில் நான் போய்ட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. கோமதிக்கு ரொம்பவே கடுப்பாக இருக்குது. என்னடா கடைக்கு போகும்போது கூட கோமதி போய்ட்டு வரேன்னு சொல்லுவார். இப்போ தங்கமயில் போய்ட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்போ இந்த வீட்டில் நான் யார் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சோகமாக இருக்காங்க. என்னத்தை அப்படிங்கிறாங்க. பாரு ராஜி, உன் மாமா கடைக்கு போகும்போது கூட என்ன சொல்லிட்டு போகல. மீனாவும் இப்போ போயிட்டா, என்கிட்ட பேசுறதுக்கு யார் தான் இருக்கா, நீனும் காலேஜ் போயிடுவேன் அப்படிங்கிறாங்க. அத்தை நான் இன்னைக்கு காலேஜ் போகல, அதோட முக்கியமான வேலை இருக்குது அப்படிங்கிறாங்க. என்னம்மா வேலை இருக்குது அப்படிங்கிறாங்க. இப்போ பாருங்கள் அப்படின்னு சொல்லி தங்கமயிலுங்க வா அப்படிங்கிறாங்க. என்ன ராஜி அப்படிங்கிறாங்க. என்ன ராஜியா? என் வீட்டுக்காரர் நீங்கள் எப்படி குறைச்சி பேசலாம்? உங்கள் வீட்டுக்காரர் நான் இங்கே குறைச்சி பேசினேன், இந்த கதிர் தம்பியை நான் குறைச்சி பேச போகிறேன்? இல்லை, மாமாட்ட இப்படி பேசக்கூடாது. நீங்கள் எதுக்கு 6000 கொடுத்து மாமாவை அசிங்கப்படுத்துவீங்கன்னு தானே கேட்டேன் அப்படிங்கிறாங்க. அவங்க அப்பாட்ட அவங்க என்னன்னாலும் பேசுவாங்க, சரியா? அவங்க அப்பாவுக்கு கோவம் வந்துச்சுன்னா என் வீட்டுக்காரர் அடிப்பாங்க, உதைப்பாங்க, என்னமும் பண்ணிட்டு போகிறாங்க. எங்கள் அப்பா என்ன பண்ணியிருக்காரு, உங்கள் அப்பா உங்களை அடிச்சிருப்பாரு. ஆனால் வந்துட்டு என் வீட்டுக்காரை வந்து நீங்கள் வந்து எப்படி குறைச்சி பேசலாம், வைக்கலாம் யூவிங்காங்க. உடனே நான் எங்கே குறைச்சி பேசினேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் பாண்டிய மாமாட்ட சொல்லலை, உங்களை வந்து அசிங்கப்படுத்த மாதிரி கதிர் தம்பி பணம் கொடுத்துருக்கூடாது, வச்சிருக்கூடாதுன்னா அது என்ன கணக்கு? என் வீட்டுக்காரு நாங்கள் சுயமரியாதை இருக்கணும்னு கொடுக்காரு. அடுத்த மாதம் இதுக்கு டபுளாக கொடுக்கணுனாலும் கொடுப்பாரு, இல்லையா? எங்கள் வீட்டுக்கார் கம்மியாக கொடுக்குறேன், நானும் இங்கே பார்ட் டைமாக வேலை பார்த்து கொடுக்கணுனாலும் கொடுப்பேன். எங்கள் விஷயத்தை நீங்கள் தலையிடாதீங்க. நாங்கள் விருப்பப்பட்டோம், காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், சரியா? நீங்கள் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணியிருக்கீங்கன்னா ஏதாவது யாரையும் குத்தி காட்டி பேசிகிட்டு இருக்காதங்க. மீனாக்கா மட்டும்தான் நடக்குது வேறு அப்படிங்கிறாங்க. என்ன ராஜி நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. இதான் உங்களுக்கு ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு வச்சுக்கோங்க, சரியா? என்ன வேணாலும் பேசுங்க தங்கமயில், நான் உங்களுக்கு சகோதரி முறை, சரியா? நீங்கள் என்ன வேணாலும் பேசிட்டு போங்க. ஆனால் வந்து என் வீட்டுக்கார ஒரு வார்த்தை பேசுனீங்க அப்படின்னா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன், வெளுத்து கடத்தி அப்படிங்கிறாங்க. உடனே ராஜ் சுமர் அப்படிங்கிறாங்க. தங்கமயில் மிரண்டு போய் நிற்காங்க. ஆகா, போகிற பக்கம் பார்த்தா ராஜி நம்ம மேலே கையை வச்சுருவா போலேன்னு சொல்லிட்டு, ராஜி நான் உன் மனசை கஷ்டப்படுத்துறேன்னா சொல்லலை, மாமாவை வந்து அசிங்கப்படுத்திட்டாரு அவங்க வீட்டுக்காரர் அப்படின்னு தான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. என் வீட்டுக்காரர் என்றைக்குமே எங்கள் மாமாவை அசிங்கப்படுத்த மாட்டார். அவர் பொண்ணுன்னா பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டார், சரியா? அது யாராக இருந்தாலும் சரி தான், வச்சு பார்க்க மாட்டார் அப்படிங்கிறாங்க. இந்த சவுண்டெல்லாம் கேட்ட
கதிர் எந்திரிச்சு பார்த்துட்டாரு. ராஜி என் மேலே இவ்வளோ பாசமாக இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு, சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்துடுறாங்க. இந்த சூழ்நிலையில் கோமதி சொல்லிட்டாங்க, விடு 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 ராஜி அப்படிங்கிறாங்க. தங்கமணி நீ போமா அப்படிங்கிறாங்க. ஆகா ராஜிட்ட வந்து பார்த்தா பேசணும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பார்த்து போயிடுறாங்க. உடனே ராஜிட்ட கேட்குறாங்க, என்ன ராஜி காலேஜ் போகாமல் இவிட்ட சென்ட்ரலுக்குன்னு தான் இருந்தியா அப்படிங்கிறாங்க. ஆமாத்த ஆமாம் அதுக்கு தான் இருந்தேன். என் புருஷனை குறைச்சி பேசணும் நான் எப்படி விடுவேன் அப்படிங்கிறாங்க. என்னடி போகிறப்ப பார்த்தா ரொம்ப போகிற உனக்கு தான் கதிரியே பிடிக்காது, இப்போ அவனுக்கு எதுவும் ஒன்றும் விடமாட்டுக்கு அப்படிங்கிறாங்க. என் புருஷனை வந்து எனக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அவர் என் புருஷன். அவருக்கு என்ன பிடிக்காதுன்னு பரவாயில்லத, என் புருஷன் இன்னொரு நாள் பேச நான் பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டேன். அதுவும் தங்கமையில் வந்து என் புருஷனுக்கும் மாமாவுக்கும் வந்து ஒரு சண்டை இழுத்து விட நான் பார்த்துட்டு இருக்க முடியுமா? இனிமேல் பேசட்டும் மருமகன் பார்க்க மாட்டேன். முடி ஆஞ்சு விட்ருவேன் அப்படிங்கிறாங்க. சும்மரி முடியை வச்சு தாண்டி அது பரவாயில்லாமல் இருக்கா, அதையும் ஆஞ்சு விட்றாத அப்படிங்கிறாங்க. உடனே ராஜி சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ராஜி நீ சிரிக்கிறதுக்காக தான் சொன்னேன், சரி கோவப்படாத, கதிர் சாப்பிடாமல் போயிட்டான், அவனை நான் எழுப்பி ஏதாவது சாப்பாடு கொடுக்கேன் அப்படிங்கிறாங்க. அத்தை எனக்கு கல்யாணம் ஆச்சு, என் புருஷனுக்கு எனக்கு சாப்பாடு கொடுக்க தெரியும் அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிறேன், நீ கொடுத்தா அவன் சாப்பிடானடி அப்படிங்கிறாங்க. சாப்பிடாட்டா நான் ஊட்டி விட போகிறேன் அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிற ராஜி அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு தட்டில் சாப்பாடு போட்டு நேராக ரூமுக்கு போகிறாங்க. நீங்கள் சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு வேண்டாம் ராஜி, நான் தூங்க போகிறேன், தூக்கம் வருது அப்படிங்கிறாங்க. சாப்பிட்டு தூங்குங்க, அப்போ தான் வந்து முழுமையாக தூங்க முடியும் அப்படிங்கிறாங்க. வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அப்போ எந்திரிச்சு உட்காருங்க, நான் வந்து ஊட்டி விட்றேன், நீங்கள் அப்படி தூங்கிடுங்க அப்படிங்கிறாங்க. இல்லை நானே சாப்பிட்றேன்னு சொல்லி சாப்பிட்றாரு. சாப்பிட்டு முடிச்சோன்னா விருந்துட்ட வெளில கொண்டுறாங்க. என்னடி சாப்பிட்டானா அப்படிங்கிறாங்க. அவர் சாப்பிட மாட்டேன்னாரு, நான் ஊட்டி விட்டோன்னா சாப்பிட்டாரு அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிறாரு அப்படிங்கிறாங்க. ஆமத்த அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே ராஜி போகிறாங்க. இதை பார்த்த கோமதிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. சரி என் மருமகனும் என் மகளும் ஒன்றா இருந்தால், என் மருமகளும் என்னுடைய பையனும் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னு எனக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினச்சி ரொம்பவே சந்தோஷமாக சிரிக்கிறாங்க. இந்த விஷயத்த ஃபோன் பண்ணி மீனாவுக்கு சொல்கிறாங்க. மீனா இப்படிலாம் இந்த வீட்டில் நடக்குது அப்படிங்கிறாங்க. அத்தை நாங்கள் இல்லாத நேரத்தில் இவ்வளோ ரொமான்ஸ் நடக்கா? ஓஹோ ராஜி லீவ் போட்டு ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காளா? வாரேன் வந்து வச்சுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி நான் சொன்ன மாதிரி காட்டிக்காத, வந்தபடி மீனா கேளு அப்படிங்கிறாங்க. இவங்க பேசிகிட்டு இருக்கதை ராஜி கேட்டிருந்தாங்க. என்னத்தை இங்கேருந்து ஃபோன் வந்து மீனாக்காவுக்கு போகுது அப்படிங்கிறாங்க. நான் ஒன்றும் பேசலையே அப்படிங்கிறாங்க. அத்தை எல்லாத்தையும் கேட்டேன் அப்படிங்கிறாங்க. ஒட்டு கேட்காத உனக்கு வேலையா அப்படிங்கிறாங்க. அத்தை நாங்கள் எங்கள் வீட்டில் எதிர் வீட்டில் இருக்கும்போது நீங்கள் என்னெல்லாம் பேசுறீங்கன்னு சொல்லி ஒட்டு கேட்டு தான் உங்கள்கிட்ட சண்டைக்கே வருவோம், அப்பேற்பட்ட எனக்கு அது தெரியாதா அப்படிங்கிறாங்க. இப்படிலாம் செஞ்சுருக்கீங்கண்ணே அப்படிங்கிறாங்க. ஆமாத்த டைம் பாஸே அதுதானே, உங்கள்கிட்ட சென்ட்ரலுக்கு இதுதானே, இப்போ என்ன இந்த வீடு என் வீடாகிடுச்சு அப்படிங்கிறேன். உன் வீடாகிடுச்சா, இது என் வீடு அப்படிங்கிறாங்க. என் மாமன் வீடு என் வீடு தான் அப்படிங்கிறாங்க ராஜி. உடனே ஆமாம் உன் வீடு தான் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சிரிச்சுக்கிட்டே பேசுகிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே சிரிச்சுட்டு இருக்கும்போது தங்கமேல் எட்டி பார்க்குறாங்க. சொந்த மருமகனோன்னா ரொம்பவே உரிமை கொண்டாடுறாங்களோ, இன்னுமே நம்ம வந்து இவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசிக்கிறாங்க தங்கமேல். ராஜியும் கோமதியும் பிரிக்கிறதுக்கு இனி என்ன நடக்கும் இந்த கோமதி வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.